ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். முதலாவது பாருங்கள், நாம் சிம்சோனை பார்த்தோம், கிதியோனை பார்த்தோம், அபிமெலேக்கை பார்த்தோம், தெபோராவை பார்த்தோம், பாராக்கை பார்த்தோம், இன்னும் பல நீதித்தலைவர்களை பார்த்தோம். ஆனால் எந்த நீதி தலைவரும் செய்யலாத ஒரு காரியத்தை முகவரி இல்லாத, முகமில்லாத, இதற்கு இந்த அதிகாரத்தின் பின் தொடர்ச்சி இல்லாத ஒரு லேவியன் செய்து முடிக்கிறார். எப்படி செய்கிறார்? அவர் தன் மனைவியின் உடலை துண்டு துண்டாய் வெட்டி 12 கோத்திரங்களுக்கும் அனுப்பி நீதி கேட்டு 12 கோத்திரங்களும் இதுவரை யாரும் சாதிக்காத ஒன்றை அவர் சாதிக்கிறார். அவருடைய செயல்பாடு, அவருடைய ஒழுக்கம், அவருடைய கதாபாத்திரம் விவாதத்துக்கு உரியதாக இருந்தாலும் அவர் செய்கின்ற சாதனை ஒரு பெரிய சாதனையாக இருக்கிறது, ஒரு பெரிய செயற்கரிய செயலாக இருக்கிறது. எந்த நீதி தலைவராலும் இயலாத ஒரு காரியத்தை இவர் செய்து காட்டுகிறார். இதுவே ஒரு விவிலிய முரண் என்று சொல்கிறார்கள். முதலாவது. இரண்டாவது, இந்த விவிலிய முரண் என்பது பெஞ்சமின் குலத்தார் செய்த அநீதிக்கு எதிரான ஒரு கண்டன குரலாக பார்த்தாலும், அந்த 12 கோத்திரங்களிலே கனானேய கலாச்சாரம் எப்படி விரவி கிடந்தது, மக்களுடைய உள்ளம் எப்படி யாவுக்கு எதிராக மழுங்கி போனது, தாங்கள் உண்மை கடவுளை விட்டு விட்டு பிற தெய்வங்களை வழிபடுகிற செயல்பாட்டில் மக்கள் எப்படி பழகி போனார்கள், ஊறி போனார்கள், பாவமற்ற சிந்தனையிலே மூழ்கி திளைக்கிறார்கள் என்ற ஒரு காட்சியும் படம்பிடித்து காட்டுகிறார். இரண்டாவது. மூன்றாவது, பெஞ்சமின் குலத்தார் என்றால் வலது கை பழக்கக்காரர்கள், சன்ஸ் ஆஃப் ரைட் ஹேண்ட் என்று சொல்வார்கள். இவர்களுக்கு எதிராக போர் நடக்கிறது. அங்கு ஒரு முரண்பாடாக இருக்கிறது. பெஞ்சமின் குலத்தார் இஸ்ராயல் மக்கள் அத்தனை பேரும் தாக்குகிறார்கள். தாக்கி 40,000 பேரை அழிக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஒருவர் கூட அழியவில்லை என்று இந்த பகுதியாக சுட்டி காட்டுகிறது. ஆனால் இவருக்கு எதிராக கிளந்திருக்கிற 20,700 போர் வீரர்கள், அது படையிலும் எண்ணிக்கையிலும் வலிமையிலும் குறைந்தவர்கள். ஆனாலும் அவர்கள் ஆண்டுடைய பலத்தினால் பெஞ்சமின் குலத்தாரை தாக்கி அளிக்கிறார்கள். இந்த 20,000 படை வீரர்களும் 700 இடக்கை பழக்கம் உள்ளவர்களும் அந்த வழக்கை பழக்கம் உள்ளவர்களை தாக்கி அடிப்பதாக சொல்லி காட்டும் மூலமாக அவர்கள் வழக்கை பழக்கக்காரர்கள், ஆனால் செய்வதெல்லாம் இடக்கையை விட மோசமான ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்பதை ஆசிரியர் நையாண்டியாக சொல்லி ஒரு விவிலிய முரணை அந்த இடத்துல உருவாக்கி நமக்கு ஒரு அழகான பாடம் சொல்கிறார். நீ எவ்வளவுதான் வலிமையான இருந்தாலும் தப்புனா தப்பு தான். அதை மிகப்பெரிய கோலியாத்தாக இருந்தாலும் உன்னை அழிப்பதற்கு மிகப்பெரிய கோலியாத் தேவையில்லை, ஒரு சிறிய தாவீது போதும் என்பதை அவ்விடி ஆசிரியர் சுட்டிக்காட்டுவது போல இந்த இடத்திலே 700 இடக்கை பழக்கக்காரர்கள் அந்த 40,000 பேரை தாக்கி அழித்த படையை அழிப்பதாக சுட்டிக்காட்டி ஒரு முரணை அந்த இடத்துல காட்டுகிறார். இது அடுத்த காட்சி. இதற்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விவிலிய முரண்களில் இன்னொன்றுமாக இருக்கிறது. இந்த 20ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியில் நாம் காண வேண்டிய இன்னொரு அழகான கருத்து என்னவென்றால், ஒட்டுமொத்த 11 கோத்திரங்களும் பெஞ்சமின் குலத்திற்காக போராடுகிறார்கள். ஏன்? நியாயம் கேட்டு, நீதி நிலைநாட்ட என்பதற்காக இருந்தாலும், எந்த வகையில் இவர்கள் நியாயத்தை நிலைநிறுத்துகிறார்கள் என்பதை பார்த்தால் அதைவிட மோசமான ஒரு நிலையைத்தான் இவர்கள் கையாளுகிறார்கள் என்பதை 21ஆம் அதிகாரத்திலே காண இருக்கிறோம். இங்கே ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டதுக்காக, சீரழிக்கப்பட்டதுக்காக 11 கோத்திரம் இருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்க? 600 பெண்களை அவர்கள் சீரழிக்கிறதை காட்சியை பின்னாளில் காண இருக்கிறோம். ஆக ஒரு தவறுக்கு தண்டனை வழங்க போய் பல குற்றங்களை அவர்கள் மிகைப்படுத்தி காட்டுகிறதை இந்த ஆசிரியர் அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். எ சின் லீட்ஸ் டு சின் என்று சொல்வார்கள். அந்த காட்சி இந்த இடத்தில் இடம்பெறுகிறதை ஆசிரியர் வலியுறுத்தி சொல்கிறார். இதுதான் இந்த பகுதியில் நாம் காண்கின்ற கருத்துக்கள். இந்த பகுதியில் நாம் காண்கின்ற வாழ்வியல் பாடங்களையும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு 3-4 கருத்துக்களை சொல்லி நாம் இந்த 20ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்கிறோம். இந்த 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒவ்வொருடைய மனதிற்குள்ளாக இருக்கின்ற அடிப்படை குரல் என்றால், ஒட்டுமொத்தமாய் ஒன்று கூடினால் எப்பேற்பட்ட அநீதியும் தட்டி கேட்க நமக்கு வலிமை பிறக்கும் என்பதை இந்த காட்சி சுட்டி காட்டுகிறது. இந்த 3 இறையியல் கருத்துக்களுக்கு பின்பாக வாழ்வியல் பாடங்களை இந்த பகுதி சுட்டிக்காட்டுவதை நான் உணர்கிறேன். அதில் ஒரு 4 கருத்துக்களை பார்த்து இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம். வாழ்வியல் பாடம் 1, வலுவுள்ளது பிழைத்துக் கொள்ளும் என்பது டார்வின் தியரி. வலுவுள்ளது பிழைத்துக் கொள்ளும்.
இப்போ வலிமையானது, சக்தி உடையது, ஆளுமை உடையது, பணம் படைத்தது, உடல் பலம் பெருத்தது பிழைத்து கொள்ளும் என்பது அந்த கொள்கையினுடைய அடிப்படை கருத்து. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பெஞ்சமின் குலத்தார் படைபலத்திலும் அறிவிலும் மிகுந்த வலிமை வாய்ந்தவர்கள், நுண்ணறிவு கொண்டவர்கள். அவர்களை தாக்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. 12 கோத்திரங்களும் போராடி செல்லும்போது கூட முதலில் 40,000 பேரை அவர்கள் தாக்கி அளிப்பதாக இந்த 20ஆம் அதிகாரம் சுட்டி காட்டியது. அதை நாம் கண்டோம். ஆக இப்படிப்பட்ட மனிதர்களை அழிப்பது எப்படி, இப்படிப்பட்ட மக்களிடம் நீதியை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதற்கு விவிலியம் அழகான ஒரு காட்சியை சுட்டி காட்டுகிறது. பெஞ்சமின் பிராங்கிலின் என்கின்ற மூதறிஞர் அழகான ஒரு கருத்தை சொல்கிறார். பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்றால் பாதிக்கப்படாதவர் பாதிக்கப்பட்டவர் போல் அவரோடு சேர்ந்து போராட வேண்டும் என்று சொல்கிறார். அழகான ஒரு கருத்து. பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் பாதிக்கப்படாதவர் பாதிக்கப்பட்டவர் போல் பாதிக்கப்பட்டவரோடு சேர்ந்து போராட வேண்டும் என்று சொல்கிறார். We have to identify with the victim as though we are victimized, then only we'll get the justice என்று அழகாக ஒரு கருத்தை வைப்பார். அழகான ஒரு சமுதாய கோட்பாடு. இப்போ உனக்கு தானே பிரச்சனை ஒதுங்கி நின்னோம்னாக்க நீதி கிடைக்காது. இன்னைக்கு உனக்கு நாளைக்கு எனக்கா இருக்கலாம், இன்னைக்கே நம்ம உங்க கூட சேர்றேன், நீதிக்காக போராடுவோம் என்று ஒட்டுமொத்தமாய் கூட்டு பொறுப்புணர்வை உணர்ந்து போராடினால் நீதி என்பது நிச்சயமாய் கிட்டும் என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. மிக முக்கியம். மேலை நாட்டில் அடிக்கடி நம்மிடம் குற்றம் காண்கிற ஒரு செயல் என்னவென்றால் சமூக உணர்திறன் இல்லாத நிலை, அதாவது சோஷியல் சென்சிட்டிவிட்டி இல்லாத ஒரு தன்மை. ஒட்டுமொத்தமாய் அது குப்பை கொட்டுவதாக இருக்கட்டும், அல்லது லஞ்சம் கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லது நீதி நிலைநாட்டும் போராட்டமாக இருக்கட்டும், ஒரு கூட்டு முயற்சியாக ஒன்றுபட்டு அந்த சோஷியல் சென்சிட்டிவிட்டியோட சமூக உணர்திறனோடு போராடுகிற மனப்பான் நமக்குள்ளாக இல்லை என்கின்ற நிலைதான் வருந்தத்தக்க செய்தி. இந்த பகுதி ஒட்டுமொத்தமாய் ஒன்று கூடி போராடி நீதி நிலைநாட்டி நன்மை பயக்கும் திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரு அழகான காட்சியை முன்பாக படம் பிடித்து காட்டுகிறது. இது முக்கியமான கருத்து. இரண்டாவது, ஹெலன் கெல்லர் என்கின்ற ஒரு அழகான பெண்மணி, அறிவியல் விஞ்ஞானி, ஒரு அருமையான கருத்தை சொல்லுகிறார். அதாவது ஒவ்வொருவரும் பொது நன்மைக்காக போராடாவிட்டால் சமூக நீதி என்பது எட்டாக்கனி என்று சொல்கிறார். சமூக நீதி என்பது ஒவ்வொருவருடைய பொறுப்புணர்வு. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ஒன்று சேர்ந்து போராடினால் ஒழிய சமூக நீதி கிடைக்காது என்று அவர் அடிக்கோடிட்டு சொல்வார். இந்த பகுதி அழகான ஒரு விளக்கமாக அந்த மேற்கோளுக்கு அமைகிறது. மூன்றாவதாக மக்கள் சக்தி என்பது மிக உன்னதமான ஒரு கருத்து. மக்கள் சக்தியை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் ஆக்கப்பூர்வமாய் சாதிக்கலாம் என்பதை இந்த 20ஆம் அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. இறைவன்பாக கூடுகிறார்கள், இறைவனுடைய பதிலை கேட்கிறார்கள், இறைவனுடைய பதிலை பெற்றவுடன் திட்டம் தீட்டுகிறார்கள், திட்டம் தீட்டிய பின் இறை உதவியை நாடுகிறார்கள், இறை உதவியோடு இறை துணையோடு போராடுகிறார்கள், தங்கள் தீட்டி திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். மக்கள் சக்தி ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளுக்கு ஒன்றிணைக்கப்பட வேண்டும். மிக முக்கியமானது. மக்கள் சக்தியை ஒன்றுபடுத்தினால் பல ஆக்கப்பூர்வமான சாதனைகளை நம்மால் செய்ய முடியும் என்பதற்கு இந்த 20ஆம் அதிகாரம் அழகான ஒரு சான்றாய் அமைகிறது. மகசசி விருது என்பது ஆசியாவின் உயரிய விருது. சிறந்த சமூக ஆர்வலர்கள், சமூக தொண்டாற்றவர்களுக்கு அந்த விருது வழங்கப்படுகிறது. தருமபுரி மறை மாவட்டத்திலே தெங்கினிக்கோட்டா, ஏசுராஜபுரம், பிலிகுண்டு உள்ளிட்ட உட்புற கிராம பகுதிகளில் வாழ்கிற மக்களை ஒன்றிணைத்து மக்கள் சக்தியை ஒன்று திரட்டி மக்களுக்கு அவருடைய தங்களுடைய சொந்த பலத்தை உணர்ந்து தாமாக முன்னேறக்கூடிய ஒரு எழுச்சியை ஊட்டிய ஒரு சகோதரருக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அவரை IVDP பிரான்சிஸ் என்று சொல்வார்கள். இன்டெகிரல் டெவலப்மெண்ட், ஒட்டுமொத்த வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். அவர் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்று, அதிகமாக முன்னேறாத, பின்தங்கிய, வளர்ச்சி அடையாத, பொருளாதாரத்திலே மந்தமாக இருக்கிற மக்களெல்லாம் ஒன்றிணைத்து மைக்ரோ ஃபைனான்சிங், செல்ஃப் ஹெல்ப் குரூப்களை உருவாக்கி லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையின் தரத்தையும் உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த சகோதரருடைய நினைத்து பார்க்கும்போதெல்லாம் ஒரு எளிய மனிதர், தன் ஒரு பொதுநிலையில் இருக்கிறவர் இப்படிப்பட்ட சாதனைகளை செய்கிறார் என்று சொன்னால் மக்கள் சக்திக்கு எவ்வளவு வல்லமை என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த மக்கள் சக்தி ஒன்று திரட்டி நாம் போராடும் போது மிகுந்த அதிசயங்கள், மிகுந்த அற்புதங்கள் மிக எளிதாய் நடைபெறுகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள இந்த பகுதியை நம்மை அழைக்கிறது. நான்காவதாக, மக்கள் தீர்ப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. அரச நீதி வழங்குவான், அந்த நீதியை போர் வீரர்கள் செயல்படுத்துவார்கள், அரசவை அதை ஆமோதிக்கும். இது முடியாட்சியில் இருக்கிற அமைப்பு. இந்த 12 கோத்திரங்களில் அடங்கிய இஸ்ராயலின் கூட்டமைப்பிலே நீதி என்பது மக்களிடையிலிருந்து எழும்புகிற ஒன்று. மக்களுக்கு நீதி வழங்கிக் கொள்கிறார்கள் இல்லைங்களா? ஒரு குடும்பத்திலே ஒரு தந்தை நீதி வழங்குவார், ஒரு கிராமத்திலே மூப்பர் நீதி வழங்குவார், ஒரு நகரத்திலே
சொஃபெத் என்று சொல்கிற நீதி தலைவர் நீதி வழங்குவார். அவருக்கு மிஞ்சி குலத்தலைவர் நீதி வழங்குவார். மக்களாக இணைந்து மக்களுக்குள்ளாக நீதியை வழங்கிக் கொள்கிற அழகான ஒரு அமைப்பு முறை உருவாக்கி கொண்டார்கள். மக்கள் தீர்ப்பு என்பது இதிலே ஒட்டுமொத்த மக்களும் இந்த நீதி வழங்கும் செயல்பாட்டிலே பங்கேற்கிறார்கள். ஒரு வேளை நீதி தவறும் போது இந்த மக்களை தங்கள் கையிலே சட்டத்தை எடுத்து நீதிக்கான செயல்பாட்டில் இறங்குகிறார்கள் என்பது அழகான ஒரு காட்சி. இது விவாதத்துக்குரிய ஒன்றாக இருந்தாலும் கூட மக்கள் தீர்ப்பு என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தாக ஆசிரியர் அடிப்போட்டிருக்கிறார். இன்றைக்கு ஜனநாயக முறையிலே அடிப்படையில் ஆள்பவர்கள் என்கிறவர்கள் மக்கள்தான். மக்களிடம்தான் தீர்ப்பு இருக்கிறது. அவர்கள் வழங்குகிற தீர்ப்பு 5 ஆண்டுகளுக்கான அத்தாட்சி. இந்த மக்கள் தீர்ப்பை அவர்கள் எந்த விதத்தில் கூட்டு பொறுப்புணர்வோடு விழிப்புணர்வோடு சமூக நுண்ணறிவோடு செயல்படுத்துகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்தினால் நல்லாட்சி மலரும், நல்லரசு ஆட்சி செலுத்தும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கள் தீர்ப்பு என்பதை 500க்கும் 2000க்கும் விற்றுவிட்டால் நமது 5 ஆண்டை அடகு வைத்த கதையாகத்தான் மாறும். இதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். கடைசியாக தியோடோர் ரூஸ்வெல்ட் என்கின்ற மூதறிஞர் ஒரு அழகான கருத்தை சொல்வார். ஜஸ்டிஸ் என்பது நாட் பீயிங் நியூட்ரல். நீதி என்பது நடுநிலைமையில் இருப்பது அல்ல. லெஃப்டோ ரைட்டோ, தவறோ சரியோ, ரெண்டுக்கும் நடுவில் நான் நடுவில் இருக்கிறம்பா என்று சொல்வது நீதி அல்ல. மாறாக எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து போராடுவதுதான் உண்மையான நீதி என்று சொல்கிறார். அதுதான் உண்மையான நீதி, அதுதான் சமூக நீதிக்கான வழியும் என்று சொல்கிறார். இதை நம்ம அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். காந்தியடிகள் மட்டும் எனக்கேன் பம்பு என்று ஒதுங்கி இருந்தால், அன்னை தெரசா மட்டும் லோரெட்டோ கான்வென்ட்டை வெளியே வராமல் இருந்தால், அப்படி பல்வேறு தலைவர்களை நம்ம சுட்டி காட்டலாம். என்னுடைய பொறுப்பு நீதிக்கான போராட்டத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் என்பதை ஒவ்வொரு உணர்ந்ததால் தான் பல சமூகங்கள் விழித்தன, பல சமூகங்கள் வெளிச்சத்தை கண்டன. அதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அழகான கருத்தாக நாம் நீதி என்பதை நடுநிலை இருப்பதாக இல்லாமல் பாதிக்கப்பட்டவரோடு தம்மை ஐக்கியப்படுத்தி அவர்களுக்கான குரலாக ஒழிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை இந்த அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. இந்த சின்ன சின்ன கருத்துக்களோடு இந்த பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி தந்தை அவர்களே. மிகவும் சிறப்பான, எங்களுக்கு புரியக்கூடிய வகையிலே மிகவும் கடினமான பகுதி இந்த பகுதி. இது விளக்குவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. வாசிக்கின்ற பொழுது எங்களுக்கே இது ஏன் இப்படி இப்படி என்றெல்லாம் வரும். அதிலும் கூட இந்த விவிலிய முரண் நீங்கள் சொல்லிய பொழுதுதான் எனக்கே புதிதாக இருந்தது. அவர்கள் எல்லாம் வலக்கை, இவர்கள் எல்லாம் இடக்கை என்பதை கொண்டு பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு முரண், அதே போன்று மக்களுடைய சக்தி, மக்களை தங்களுக்கு தாங்களே நீதியை அமைக்கின்ற வகையில் எடுத்து பார்க்கின்ற செயல்படுகின்ற அந்த தனம், இவையெல்லாம் நன்றாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. நன்றி தந்தை அவர்களே. இன்னொரு கருத்தையும் நான் உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன் தந்தை அவர்களே. அதாவது இந்த நீதி தலைவர்கள் என்ற பொழுது ஒவ்வொரு தலைவருமே ஒரு சின்ன ஊருக்கோ ஒரு நகரத்துக்கோ என்று இருந்தார்கள். எனவேதான் அவர்களால் எல்லோரையுமே கூட்டமைக்க முடியவில்லை. மக்கள் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் சொல்லிய பொழுதும் கூட தெபோராக இருந்தாலும் சரி, சிம்சோனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே அவர்கள் இடத்திற்கு ஏற்றார் போல செயல்பட்டார்களை தவிர்த்து ஒட்டுமொத்த இஸ்ரேல் கூட்டமைப்பையும் மீண்டும் கட்டி எழுப்பி ஒன்று கூட்டி அவர்கள் இயலவில்லை என்று சொல்கின்ற பொழுது மக்கள் ஏன் அவர்கள் இவ்வாறு செய்யவில்லை, இயலவில்லையா என்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு எழலாம். ஏனென்றால் அவர்கள் ஊரிலே, அவருடைய நகரத்திலே தனக்கு ஏற்ற வகையில் அதிகப்படியாக போனால் தன்னோடு 2-3 மற்ற இனங்களையும் சேர்த்துக்கொண்டு, மற்ற குலங்களையும் சேர்த்துக்கொண்டு ஆண்டுதான் இருந்தார்கள் என்பதை வாசிக்கிற நமக்கும் கேட்கின்ற மக்களுக்கும் தெளிவு இருக்கும். இன்கேஸ் யாருக்காவது ஏன் அவர்களால் செய்ய முடியவில்லை என்று கேள்வி எழுந்தால் அவர்கள் சின்ன சின்ன லெவலில் செய்து கொள்கிறார்கள் என்பதை நாம் சொல்ல ஆசைப்படுகின்றேன் தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்திற்குண்டான 20ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 20. தான் தொடங்கி பெயர்செபா வரையிலும் கிளையாது நாட்டிலும் இருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே கூட்டமைப்பாக ஆண்டவர் திருமுன் மிஸ்பாவில் ஒன்று கூடினர். இஸ்ரேலின் அனைத்து குலங்களை சார்ந்த எல்லா மக்களின் தலைவர்களும் கடவுளின் மக்களது சபையாக வந்து நின்றனர். அவர்கள் வாளேந்திய 4 லட்சம் போர் வீரர்கள். இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவுக்கு சென்றனர் என்பதை பென்யமீன் மக்கள் கேள்வியுற்றனர். இஸ்ரேல் மக்கள், இந்த கொடிய நிகழ்ச்சி எவ்வாறு நடந்தது என்பதை கூறுங்கள் என்று கேட்டனர். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவனான லேவியர் பதிலளித்து கூறியது, நானும் என் மறுமனைவியும்
இரவில் தங்குவதற்கு பென்யமீனுக்கு சொந்தமான கிபையாவுக்கு வந்தோம். கிபையா ஆள்கள் எனக்கு எதிராக புறப்பட்டு வந்து இரவில் என்னையும் வீட்டையும் சூழ்ந்து கொண்டு என்னை கொல்ல முயற்சி செய்தனர். அவர்கள் என் மறுமனைவியை இழிவுபடுத்தவே அவள் இறந்து போனாள். என் மறுமனைவியின் சடலத்தை எடுத்து வந்து அதை துண்டு துண்டாக வெட்டி இஸ்ரேலின் உரிமை சொத்தான அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பினேன். ஏனெனில் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒழுக்கக்கேடான அருவருக்கத்தக்க செயலை செய்தனர். இதோ இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் கலந்து பேசி உங்கள் முடிவை தெரிவியுங்கள். எல்லா மக்களும் ஒரே மனத்தவராய் கூறியது, நம்மில் எவனும் அவன் கூடாரத்தில் தங்கியிருந்தாலும் வீட்டில் வாழ்ந்தாலும் திரும்பிச் செல்ல மாட்டான். இப்பொழுது நாம் கிபையாவுக்கு செய்ய போவது இதுதான். நம்மில் சீட்டு விழுந்தவர்கள் அதற்கு எதிராக செல்வர். இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்தும் 110 பேரையும் 1000-100 பேரையும் 10,000-1000 பேரையும் தேர்ந்தெடுப்போம். இவர்கள் சென்று பென்யமீனுக்கு சொந்தமான கிபையாவின் ஆள்கள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அருவருக்கத்தக்க செயலுக்கு பழிவாங்கச் செல்பவர்களுக்கு உணவுப் பொருள்களை கொண்டு வரட்டும். இஸ்ரேலின் எல்லா ஆள்களும் ஒன்றிணைந்து நகரை நோக்கி சென்றனர். இஸ்ரேலின் குலங்களை சார்ந்தவர்கள் பென்யமீன் குலம் முழுவதற்கும் ஆள் அனுப்பி, இந்த தீய செயல் உங்கள் நடுவில் நடைபெற்றது ஏன்? இப்பொழுது கிபையாவில் உள்ள இழி மனிதரை எங்களிடம் ஒப்படையுங்கள். நாங்கள் அவர்களை கொன்று இஸ்ரேல் நடுவிலிருந்து தீயதை அழிப்போம் என்றனர். தங்கள் சகோதரரான இஸ்ரேல் மக்கள் சொன்னதை பென்யமீன் மக்கள் ஏற்கவில்லை. பென்யமீன் மக்கள் இஸ்ரேல் மக்களுடன் போரிடுமாறு தங்கள் நகர்களிலிருந்து புறப்பட்டு கிபையாவில் வந்து கூடினர். தேர்ந்தெடுக்கப்பட்ட 700 கிபையா வாழ் மக்கள் போருக்கு தயாராக இருந்தது போக, அன்று பென்யமீன் மக்களுள் அதன் நகர்களிலிருந்து வாளேந்தி போருக்கென ஒன்று திரண்டவர் 26,000 பேர். இவர்களை தவிர கிபையா வாழ் மக்கள் 700 பேர் தலைமுடி இழைய அளவும் குறி தவறாது இடக்கையால் கவனெறிவர். இந்த பென்யமீன் ஆள்களை தவிர இஸ்ரேல் மக்களுள் 4 லட்சம் பேர் ஒன்று திரண்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் போர் வீரர்கள். அவர்கள் எழுந்து பெத்தேலுக்கு சென்றனர். இஸ்ரேல் மக்கள், யார் எங்களுக்காக முதலில் பென்யமீன் மக்களுடன் போருக்கு செல்வர் என்று கடவுளிடம் கேட்டனர். ஆண்டவர், முதலில் யூதா செல்லட்டும் என்றார். இஸ்ரேல் மக்கள் காலையில் எழுந்து கிபையாவுக்கு எதிரில் பாளையம் இறங்கினர். இஸ்ரேல் ஆள்கள் பென்யமீன் மக்களுடன் போர் புரிய சென்றனர். கிபையாவை நோக்கி அணிவகுத்து நின்றனர். பென்யமீன் மக்கள் கிபையாவிலிருந்து வெளியே வந்து அந்நாளில் 20,000 இஸ்ரேல் மக்களை வெட்டி வீழ்த்தினர். இஸ்ரேல் வீரர்கள் தங்களை தேற்றிக் கொண்டு முதல் நாள் கூடிய அதே இடத்தில் மீண்டும் போருக்கு அணிவகுத்து நின்றனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் திருமுன் மாலை வரை அழுதனர். இஸ்ரேல் மக்கள் தம் சகோதரர்களாகிய பென்யமீன் மக்களுடன் மீண்டும் போரிடச் செல்லலாமா என்று ஆண்டவரிடம் கேட்டனர். ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக செல்லுங்கள் என்றார். 2ஆம் நாள் இஸ்ரேல் மக்கள் பென்யமீன் மக்களை நெருங்கினர். அன்று பென்யமீன் மக்களும் அவர்களுக்கு எதிராக கிபையாவிலிருந்து புறப்பட்டு வந்தனர். அவர்கள் மீண்டும் இஸ்ரேல் மக்களுள் 18,000 பேரை வெட்டி வீழ்த்தினர். இவர்கள் அனைவரும் போர் வீரர். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பெத்தேலுக்கு வந்து அழுதனர். அங்கே ஆண்டவர் திருமுன் அமர்ந்து அன்று மாலை வரை உண்ணா நோன்பு இருந்தனர். மேலும் அவர்கள் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக் கொடுத்தனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் அறிவுரை கேட்டனர். ஏனெனில் அந்நாள்களில் கடவுளின் உடன்படிக்கையின் பேழை அங்கு இருந்தது. ஆரோனின் புதல்வன் எலெயாசரின் மகன் பினகாசு அன்று அதற்கு முன் நின்று, என் சகோதரர்களாகிய பென்யமீன் மக்களுடன் போரிட நான் மீண்டும் செல்ல வேண்டாமா என்று கேட்டான். ஆண்டவர், செல்லுங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்படைப்பேன் என்றார். இஸ்ரேல் மக்கள் கிபையாவை சுற்றி பதுங்கிடம் அமைத்தனர். 3ஆம் நாள் இஸ்ரேல் மக்கள் பென்யமீன் மக்களுக்கு எதிராக சென்றனர். இம்முறையும் முன்பு போல் கிபையாவுக்கு எதிராக அணிவகுத்து நின்றனர். பென்யமீன் மக்கள் இஸ்ரேல் மக்களை எதிர்க்க வெளியே வந்தனர். அவர்கள் நகரிலிருந்து வெகு தொலைவுக்கு வந்துவிட்டனர்.
முன்பு போல் இம்முறையும் அவர்கள் பெத்தேலுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் கிபையாவுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் தாக்க துவங்கி திறந்த வெளியில் ஏறக்குறைய 30 பேரை கொன்றனர். எனவே பென்யமீன் மக்கள் முன்பு போலவே நம் முன்னிலையில் இஸ்ரேல் மக்கள் விரட்டியடிக்கப்பட்டனர் என்று கூறிக்கொண்டனர். இஸ்ரேல் மக்களோ நாம் தப்பி ஓடுவது போல நடித்து அவர்களை நகரிலிருந்து நெடுஞ்சாலைக்கு இழுப்போம் என்று திட்டமிட்டிருந்தனர். எனவே இஸ்ரேல் வீரர்கள் அனைவரும் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து பின்வாங்கி பால்தாமாரில் அணிவகுத்து நின்றனர். இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 10,000 பேர் கிபையாவுக்கு அருகில் தங்கள் பதுங்கிடங்களிலிருந்து வெளிவந்து நகரை கிழக்கிலிருந்து தாக்கினர். போர் கடுமையாக இருந்தது. ஆனால் பென்யமீன் மக்கள் தங்களுக்கு தீமை வரப்போகிறது என்பதை உணரவில்லை. ஆண்டவர் இஸ்ரேலின் பொருட்டு பென்யமீனை தோற்கடித்தார். அன்று இஸ்ரேலர் பென்யமீன் மக்களுள் 25,000 பேரை கொன்றனர். அவர்கள் அனைவரும் போர் வீரர்கள். பென்யமீன் மக்கள் தாங்கள் தோல்வியுற்றதை கண்டனர். இஸ்ரேல் மக்கள் தாங்கள் அமைத்திருந்த பதுங்கிடங்களில் நம்பிக்கை வைத்திருந்ததால் பென்யமீன் மக்கள் முன்னேற இடமளித்தனர். பதுங்கியிருந்தோர் திடீரென கிபையா மீது பாய்ந்தனர். அவர்கள் அணிவகுத்து சென்று நகரத்தவர் அனைவரையும் வாளுக்கு இரையாக்கினர். பதுங்கியிருந்தோர் இஸ்ரேல் மக்களுக்கு அடையாளமாக பெரும் புகை படலத்தை நகரிலிருந்து மேல் எழச் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய முன்னேற்பாடு. இஸ்ரேல் மக்கள் போரில் பின்வாங்கிய போது அவர்களுள் ஏறக்குறைய 30 பேரை பென்யமீன் மக்கள் கொன்றுவிட்டனர். முன்பு போல் அவர்கள் நம் முன்னிலையில் விரட்டியடிக்கப்பட்டனர் என்று கூறிக்கொண்டனர். நகரிலிருந்து பெரும் புகைப்படலும் அடையாளமாக மேலெழும்ப தொடங்கிய பொழுது பென்யமீன் மக்கள் பின்புறம் திரும்பி பார்த்தனர். அந்தோ நகர் முழுவதும் புகை விண்ணை நோக்கி எழும்பிக் கொண்டிருந்தது. இஸ்ரேல் வீரர்கள் திரும்பி தாக்கவே பென்யமீன் வீரர் தங்களுக்கு அழிவு நெருங்குவதை கண்டு அஞ்சி நடுங்கினர். அவர்கள் இஸ்ரேல் வீரர் முன்னிலையில் பாலைநில பாதையில் புறமுதுகிட்டு ஓடினர். போரினின்று அவர்களால் தப்ப முடியவில்லை. இஸ்ரேல் நகர்களிலிருந்து வந்தோர் அவர்களை வெட்டி வீழ்த்தினர். அவர்கள் பென்யமீன் மக்களை அடித்து நொறுக்கி அவர்களை துரத்தி சென்று கதிரவன் உதிக்கும் திசையில் கிபையாவின் எதிர்ப்புறம் வரை விடாது துரத்தி சென்று அழித்தனர். பென்யமீன் மக்களுள் 18,000 பேர் மடிந்தனர். இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிகு வீரர்கள். ஏனையோர் பாலை நிலம் நோக்கி திரும்பி ரிம்மோன் பாறைக்கு ஓடி வந்தனர். இஸ்ரேலர் பென்யமீன் மக்களுள் 5,000 பேரை நெடுஞ்சாலைகளில் கொன்றனர். தொடர்ந்து கீதாம் வரை துரத்தி சென்று அவர்களுள் 2,000 பேரை கொன்றனர். அந்நாள்களில் பென்யமீன் மக்களுள் மடிந்தோரின் எண்ணிக்கை மொத்தம் 25,000. இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிகு வாளேந்திய வீரர்கள். எஞ்சியிருந்த 600 பேர் பாலை நிலம் நோக்கி திரும்பி ரிமோன் பாறைக்கு தப்பி ஓடி அங்கே 4 மாதங்கள் வாழ்ந்தனர். இஸ்ரேல் மக்கள் பென்யமீன் மக்களை நோக்கி திரும்பி நகரில் கண்ட அனைவரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இரையாக்கினர். தாங்கள் கண்ட நகர்கள் அனைத்தையும் நெருப்பில் எரித்தனர். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இஸ்ரேல் மக்கள் பின்னோக்கி பார்க்கிறார்கள், உள்நோக்கி பார்க்கிறார்கள், முன்னோக்கி பார்க்கிறார்கள். ரெட்ரோஸ்பெக்ஷன், இன்ட்ரோஸ்பெக்ஷன், ப்ராஸ்பெக்டஸ். வெளியே வேட்டு மக்களுக்கு சொல்லப்பட்ட சட்டம் இங்கே 12 கோத்திரங்களுக்குள்ளாக வருகிறது. நம்ம 11 கோத்திரத்திலிருந்து யாரும் பெஞ்சமினுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது என்று முடிவு எடுத்துட்டாங்க.